இஸ் வெல்கம் டு அவர் சேனல். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, மேபி பேங்க் எக்ஸாமா, டிஎன்பிசி, பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் எதுனாலும் சரி, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன, ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ரவுண்ட் நீங்க கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உங்களால மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் நமக்கு எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட நேச்சுரல் எபிலிட்டி, அதாவது நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நேச்சுரலா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரவுண்டே வைக்கிறாங்க. சோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி கிராக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்பதான் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்லயோ இல்ல வெப்சைட்லயோ எதுலயோ வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், நிறைய டாபிக்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அதுல இருந்து கன்ஃபியூஷன் வரும். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, இல்ல ஃபர்ஸ்ட் எதை படிக்கிறது, இல்ல எதை விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் வரும். நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸையும் ஃபர்ஸ்ட் வந்து நோட் டவுன் பண்ணுங்க. அதாவது ஒரு நோட்லயோ இல்ல ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமாவோ நீங்க வந்து அதை எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸையும் நோட் டவுன் பண்ணுங்க. ஜென்ரலா ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தாங்க இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எதுக்காக நமக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கால்குலேட்டிங் ஸ்கில்ஸ். அதாவது இது கீழே என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெர்சன்டேஜ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டூ சம் ஒர்க் அவுட். அதாவது இதை வந்து ஏதாவது கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க வந்து இதை சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். சோ இதுல இருந்து உங்களோட கால்குலேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் எபிலிட்டி. இதுக்கே டாபிக்ஸ் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, பிளட் ரிலேஷன், டிஸ்டன்ஸ் டைரக்ஷன், அனாலஜி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட அனலைசேஷன், அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட அப்பாவோட வைஃப் உங்களுக்கு யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி ஜஸ்ட் யூ ஹாவ் டு அந்த கொஸ்டின்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும், நீங்க வந்து அந்த அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். சோ நம்மளோட அனலைசேஷனை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த செக்ஷன் வந்து நமக்கு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெர்பல் எலிபிலிட்டி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட கம்யூனிகேஷன் லெவல் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த செக்ஷன் வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டாபிக்கையும் வந்து ரைட் டவுன் பண்ணி வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லேர்ன் ஃப்ரம் த பேசிக்ஸ். லேர்ன் ஃப்ரம் த பேசிக்ஸ் மீன்ஸ் சீக்வென்ஷியலா படிங்க. சீக்வென்ஷியல் மீன்ஸ் சைட் பை சைடு, அதாவது எல்லா செக்ஷன்ஸ்ல இருந்தும் ஒரே நேரத்தில் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நீங்க வந்து டெய்லி ஒன்லி 2 hours, மேக்ஸிமம் 2 hours எனஃப். நீங்க இப்ப டெய்லி 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா, குவான்டிடேட்டிவ்ல இருந்து ஒரு டாபிக்கும் ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக்கும் படிங்க. அதாவது இப்ப குவான்டிடேட்டிவ் நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க வந்து நியூபரிக்கலா திங்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நீங்க கால்குலேஷன் பண்ணணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வரும். இதே நீங்க ரீசனிங் போனீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது என்ஜாய் பண்ணி ரியல் லைஃப்ல நடக்கிற திங்ஸ் தான் ரீசனிங்ல வந்து கொஸ்டின்ஸா வரும். சோ நீங்க இந்த மாதிரி இந்த செக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டினும், அதாவது இந்த செக்ஷன்ல இருந்து ஒரு டாபிக்கும், ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக்கும் படிச்சீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரீசனிங் போறப்ப உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க டெய்லியும் படிக்கிறதுக்கு வந்து போரிங்கா இருக்காது. அதாவது குவான்டிட்டிவே படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, டெய்லி நியூமரிக்கவே படிச்சோம்னா நான் டெய்லி கால்குலேஷனே பண்ணணுமா அப்படின்ற திங் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, குவான்டிட்டிவ்ல இருந்து ஒரு டாபிக்கும் ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக்கும் படிச்சீங்கன்னா ரீசனிங் போறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ போரிங் அடிக்காம இருக்கும். ஸோ நீங்க டெய்லியும் கான்சிக்யூட்டிவா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ லேர்ன் ஃப்ரம் த பேசிக், அதுவும் டைம் ஸ்லாட் போட்டு இந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். நீங்க வந்து டெய்லி 2 hours படிக்கிறீங்கன்னா, அதாவது அட்லீஸ்ட் half an hour, 1.5 hours வந்து லேர்னிங் பண்ணிட்டு half an hour வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் எப்படி பண்ணுங்கன்னா, இன்னைக்கு படிச்ச டாபிக்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ரீவியஸா, அதாவது நேத்து நீங்க படிச்சிருப்பீங்களா 2 டாபிக், அதுல இருந்து அந்த half an hour வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி half an hour வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு மட்டும் நீங்க நிறைய டைம் வந்து கொடுங்க. அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க பிகினர் அப்படின்னா நீங்க வந்து இந்தியா பிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, லைக் ஐபிபிஎஸ், அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க பிளேஸ்மெண்ட்க்கு தான் ப்ரிப்பேர் பண்றீங்க, நான் எதுக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதையும் சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ்க்கு நிறைய டைம் கொடுங்க. ஓகே, நம்ம லேர்னிங் எல்லாம் பண்ணிட்டோம். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் டைம்ல, அதாவது டெஸ்ட் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோக்கஸ். அதாவது நீங்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல வந்து 100% ஃபோக்கஸ் கொடுங்க. மத்தவங்க எவ்வளவு ரஃப் ஷீட்ஸ் வாங்குறாங்க, இல்ல என்ன சவுண்ட் வருது, இல்ல என்ன இது வருது அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. இல்ல நீங்க இப்போ விர்ச்சுவலா வந்து நீங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அசையவே கூடாது, கேமரா முன்னாடி தான் இருக்கணும். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா,
ஃபோக்கஸ் எந்த கொஸ்டினை சால்வ் பண்றீங்களோ அந்த கொஸ்டின்ல வந்து ஃபோக்கஸ் மட்டும் கொடுங்க. அப்படி ஃபோக்கஸ் கொடுத்தாவே உங்களுக்கே ஒரு சான்ஸ் வரும். அதாவது என்ன சொல்றது, ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொஸ்டினே தெரியல, அந்த கொஸ்டின்ல வந்து நான் லேர்னே பண்ணல அப்படின்னாலும் அது படிக்கிறப்ப உங்களுக்கே வரும். இப்ப ரீசனிங்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து டெய்லி சும்மா நார்மலா எப்படி சொல்றது, ஜென்ரலான திங் தான் வந்து கொஸ்டினா இருக்கும். சோ நீங்க அதை பாக்குறப்பே வந்து கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது நீங்க படிக்கலைன்னா கூட. சோ ஃபோக்கஸ் பண்ணுங்க டெஸ்ட் அப்ப. நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து தெரியாத கொஸ்டின்ஸ்லயே வந்து நிறைய நேரம் உட்கார்ந்து இருந்தது. நெக்ஸ்ட் போறப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா டைமிங் இல்லாதனால அந்த கொஸ்டின் அப்படியே விட்டு வந்துருவாங்க. அந்த டைமும் போயிடுச்சு, அந்த கொஸ்டினும் தெரியல அப்படின்பாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. செக்ஷன் வைஸ் டைமிங் மேனேஜ்மெண்ட், அதாவது கொஸ்டின் வைஸ் டைமர் இருக்கு, செக்ஷன் வைஸ் டைமர் இருக்கு. சோ கொஸ்டின் வைஸ் டைமர்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து இப்ப எப்படி சொல்றது, அவங்க சாஃப்ட்வேர்லயே வந்து கொஸ்டின் வைஸ் டைமர் கொடுத்துருப்பாங்க, செக்ஷன் வைஸ் டைமர் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க கொஸ்டின் வைஸ் டைமர் பண்றப்ப நோ ப்ராப்ளம். அதாவது அந்த கொஸ்டின் வந்து டைம் முடிஞ்சோடனே அது அதுவா வந்து நெக்ஸ்ட்க்கு போயிடும். இதே நீங்க செக்ஷன் வைஸ் டைமர்ல வந்து அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரே கொஸ்டின்லயே வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது காம்ப்ளெக்ஸா இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் அப்பவே வந்து டைமரை வச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. விச் மீன்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு வந்து குவான்டிட்டி அப்படின்னா 1.5 times, அதாவது 1.5 minutes இல்ல 2 minutes மேக்ஸிமம் போதும். இதே ரீசனிங்னா வந்து ஜஸ்ட் 30 seconds இல்ல 20 seconds இதுவே போதும். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றப்பே வந்து டைமரை வச்சு பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ இதுதான் டிப்ஸ். So try to follow these tips and crack your aptitude round. So for more tips and tricks, do subscribe and share. Bye.